அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மனைவியாய் வாழுகிற பாக்கியம் பெற்ற நம்முடைய தாய் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களிலும் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். 9வது நாள் மட்டுமல்ல, அரஃபாவுடைய நாள் மட்டுமல்ல, 10 நாட்களிலும் அதிகம் வைப்பார்கள். சில நேரம் வைக்காமலும் இருந்த காரணத்தால் ஆயிஷா அம்மா அந்த வைக்காமல் இருந்த நாட்களை பார்த்த காரணத்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்று நான் பார்க்கவில்லை. ஹப்ஸா அம்மையாரின் அறிவிப்பும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் அறிவிப்பும் இரண்டையும் சேர்த்து அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற அல்லமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், நோன்பு வைத்த தினங்களை, இந்த 10 நாளும் அதிகம் நோன்பு வைத்த தினங்களை ஹப்ஸா பார்த்திருக்கிறார்கள். சில நேரம் நோன்பு வைக்காமலும் இருந்ததால் அந்த நாளை ஆயிஷா பார்த்திருக்கிறார்கள். இருவரின் அறிவிப்பிலும் எந்த முரண்பாடும் இல்லை என்று எழுதுவார்கள். நோன்பு வைப்பதற்கும் ஏற்ற இந்த 10 நாட்கள், தயவு செய்து அடுத்து வரும் 10 நாட்கள் குர்பானி என்று மாத்திரம் இபாதத்துகளை சுருக்கிவிட வேண்டாம். நிறைய நஃபில் தொழுகைகளுக்கு, நஃபில் நோன்புகளுக்கு, உபரி வணக்கங்களுக்கு, திக்ர்களுக்கு, இரவு தொழுகைகளுக்கு, நீண்ட நாள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிற துஆக்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதற்கு எல்லாவற்றிற்கும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் மகத்தானது. இதே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்கள் இந்த நோன்புகளை விட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒன்று, முஹர்ரம் 10வது நாள் நோன்பு, சியாமு ஆஷூரா, வல் அஷ்ரு மின் தில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதம் இந்த 10 நாட்கள், வ தலாதத்து அய்யாமின் ஃபீ குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 3 நாட்கள் நோன்பு, ஒரு ரக்அத்தைனி கபலல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துகள் 2 ரக்அத். இந்த 4கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் விட்டதில்லை என்று அறிவிக்கிறார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மிகுந்த முக்கியத்துவத்திற்குரிய அமல்களில் இந்த 10 நாட்களையும் இபாதத்துகளுக்காக பயன்படுத்துவது என்பது எவ்வளவு தூரம் சிறப்பு என்பதை தெரியலாம். ரசூலுல்லாஹ் வாயால் ஒரு நாள் அல்லது ஒரு மாசம் மதிப்பு செய்யப்படுகிறது என்றால் அதன் மரியாதையை நாம் உணர வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய குத்பத்துல் வதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரையில் மக்கள்கிட்ட வந்து நின்ன உடனே, உங்களுக்கெல்லாம் தெரியும், உலக பிரசித்தி பெற்ற அந்த இறுதி பேருரை, பெருமானாரின் பேருரை, அந்த பேருரையை தொடங்குவதற்கு முன் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, ஐயு யௌமிக்கும் ஹாதா, இது என்ன நாள்? வழக்கம் போல ஒழுக்கத்தின் உச்சத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாசம்? நாயகம் கேட்டார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஐயு பலதின் ஹாதா, இது என்ன ஊர்? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். எல்லாம் சொன்னதற்கு பிறகு நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைஸ யௌமுன் நஹர், இது பக்ரீத் அல்லவா? இது குர்பானி கொடுக்கிற நாள் அல்லவா? அலைஸ பிஷஹ்ரி தில்ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதம் அல்லவா? அலைஸ பிமக்கா அல் முகர்ரமா, இது சங்கைக்குரிய மக்கா அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஐயும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், முஸ்லிம்களே, உங்களுக்கு இடையில் உங்களுடைய இரத்தம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மானம், மரியாதை, இதுவெல்லாம் உங்களுக்கு இடையிலே கடைசி வரை கண்ணியம் காக்கப்பட வேண்டும். எது மாதிரி காக்கப்பட வேண்டும் என்றால், கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஹுர்மதி ஷஹ்ரிக்கும் ஹாதா வ ஹுர்மதி பலதிக்கும் ஹாதா, நாட்களில் மாசங்களில் இந்த நாளுக்கு சிறப்பது இருப்பது போல் பக்ரீத்துக்கு, வ ஹுர்மதி ஷஹ்ரிக்கும் ஹாதா, மாதங்களில் இந்த துல்ஹஜ் மாதத்திற்கான மரியாதையை போல், உலகத்தின் நகரங்களில் மக்காவிற்கு மரியாதையை போல் உங்களுக்கு இடையிலே கண்ணியம் பேணப்படட்டும். பெருமானாரின் வாயால் துல்ஹஜ் மாதம் கண்ணியத்தோடு பேணப்பட வேண்டிய மாதம் என்பதை மிகவும் பிரசித்தியாக உலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவின் போது தெரியப்படுத்துகிறார்கள். இந்த மாதத்தில் எனவே முதல் பிறையிலே தொடங்கி 10வது நாள் பக்ரீத் வரைக்குமே, ஏன்
தக்பீர் முடிகின்ற அந்த 13வது நாள் மாலை வரைக்கும் மிகவும் புனிதப்படுத்தப்பட்ட நாட்கள். இதில் என்ன இபாதத்துகளை வேண்டுமானாலும் அவரவர் சக்திக்கு ஏற்றாற்போல் முடிந்த அளவு அமல் செய்ய வேண்டும். குர்பானி என்று வட்டப்படுத்தவில்லை நாயகம், ஹஜ் என்று சொல்லவில்லை. அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன, ஏதாவது சாலிகான அமல்கள் எது வேண்டுமானாலும், குர்பானி கொடுக்காதவர்களும் ஹஜ் செய்யாதவர்களும் எல்லாருக்கும் பொதுவான இந்த அமல்கள் இன்றைய மக்ரிபிலே நாம் பிறை பார்க்க போகிறோம். இன்றைக்கு சந்தேகத்துடைய நாள். ஒருவேளை பிறை தெரிகிற பட்சத்தில் இன்று மக்ரிபிலிருந்து தொடங்குகின்ற அடுத்து உள்ள 10 இரவும் ரொம்ப மகோன்னதமானவை, 10 பகலும் பாக்கியத்திற்குரியவை. எந்த நேரத்தில் என்ன துவா செய்யலாம் அல்லது என்ன அமல் செய்யலாம் என்பதை உங்களுடைய அவரவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள். குர்பானி கடைசி அமல், அதற்கு முன்னாலே நிறைய அமல்கள் நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்,